முதல் கேள்வி திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ திருப்பாவை. இரண்டாவது கேள்வி திருப்பாவையை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஆண்டாள். மூன்றாவது கேள்வி சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் பி திருவெம்பாவை. நான்காவது கேள்வி திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர். ஐந்தாவது கேள்வி இறையரசரின் இயற்பெயர்? விடை ஆப்ஷன் பி சேசுராசா. ஆறாவது கேள்வி ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் டி கன்னிப்பாவை. ஏழாவது கேள்வி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இறையரசன். எட்டாவது கேள்வி அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. விடை ஆப்ஷன் சி அழுக்காறு. ஒன்பதாவது கேள்வி நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஷ். விடை ஆப்ஷன் ஏ பொச்சாப்பு. பத்தாவது கேள்வி சொற்பொருளை பொருத்துக. விடை ஆப்ஷன் ஏ. 11வது கேள்வி வானம் பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் டேஷ். விடை ஆப்ஷன் ஏ மு மேத்தா. 12வது கேள்வி மு மேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் பி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 13வது கேள்வி மு மேத்தாவின் படைப்புகள். விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 14வது கேள்வி இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். 15வது கேள்வி பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. விடை ஆப்ஷன் டி இரட்டை வாக்குரிமையை. 16வது கேள்வி சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஷ். விடை ஆப்ஷன் ஏ சமாஜ் சமாத சங்கம். 17வது கேள்வி அம்பேத்கர் 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக டேஷ் அமைப்பை நிறுவினார். விடை ஆப்ஷன் ஏ ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. 18வது கேள்வி புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் டேஷ். விடை ஆப்ஷன் சி புத்தரும் அவரின் தம்மமும். 19வது கேள்வி அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் சி சுதந்திர தொழிலாளர் கட்சி. 20வது கேள்வி அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? விடை ஆப்ஷன் பி இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். 21வது கேள்வி அம்பேத்கரின் சமூக பணியை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது. விடை ஆப்ஷன் பி பாரத ரத்னா.
22வது கேள்வி பொறை என்னும் சொல்லின் பொருளை தருக. விடை ஆப்ஷன் ஏ பொறுமை. 23வது கேள்வி மையல் என்னும் சொல்லின் பொருள் தருக. விடை ஆப்ஷன் டி விருப்பம். 24வது கேள்வி அன்பின் சிதறல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் பி கோமகள். 25வது கேள்வி கோமகளின் இயற்பெயர். விடை ஆப்ஷன் டி ராஜலட்சுமி. 26வது கேள்வி கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாட்டு அரசின் விருதினை பெற்றது? விடை ஆப்ஷன் பி அன்னை பூமி. 27வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. அக்ரிமெண்ட். விடை ஆப்ஷன் சி ஒப்பந்தம். 28வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கான்ஃபிடன்ஸ். விடை ஆப்ஷன் பி நம்பிக்கை. 29வது கேள்வி உமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் ஆகும். விடை ஆப்ஷனை பிரிது மொழிதல் அணி. 30வது கேள்வி இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது டேஷ். விடை ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. 31வது கேள்வி ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஷ். விடை ஆப்ஷன் சி இரட்டுற மொழிதல். 32வது கேள்வி இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஷ் அணி. விடை ஆப்ஷன் டி ஸ்லேடை. 33வது கேள்வி பின்வரும் குறளில் பயின்று வந்துள்ள அணியை தேர்ந்தெடு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. விடை ஆப்ஷனை பிரிது மொழிதல் அணி. 34வது கேள்வி பின்வரும் குறளில் பயின்று வந்துள்ள அணியை தேர்ந்தெடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. விடை ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. 35வது கேள்வி பொருள் தருக இகல். விடை ஆப்ஷன் சி பகை. தேங்க்யூ.